அத்தியாயம் 16. மனிதனும் இறைவனும். மனித பரிணாம வளர்ச்சி உச்ச நிலையை அடைவதற்கும் மனிதன் தன் மிக உயர்ந்த குறிக்கோளை எட்டுவதற்கும் மதமும் ஆன்மீக கட்டுப்பாடும் மிக முக்கியமானவை. பிரபஞ்சத்திற்கும் தனி மனிதனுக்கும் தேவனுக்கும் ஜீவனுக்கும் பிணைப்பு ஏற்படுத்துவது மதமே. அது இல்லையென்றால் வாழ்க்கை கலேபரமாகிவிடும். ஒரு மலையிலிருந்து எதிரில் உள்ள மலைக்கு செல்ல முடியாமல் நடுவில் நதியானது வெள்ள பிரவாகமெடுத்தால் அந்த பசுவுக்கு வேண்டியது 2 மலைகளையும் இணைக்கும் பாலம். அப்படி உள்ளதுதான் மதம். தனிப்பட்ட மனித வாழ்க்கை என்ற மலைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நடுவே குழப்பமும் சிக்கல்களும் மிகுந்த இயற்கை என்னும் நதியின் வெள்ளப்பெருக்கு. அது எங்கிருந்து வருகிறது? எப்படி அத்தனை இரைச்சல்களை சேர்த்து கொண்டது? எங்கே கடைசியாக முடியும் என்று கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம். ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒவ்வொரு சமூகத்திலும் பாலம் கட்டுவோர் இருந்து மக்கள் அக்கறை சேர்வதற்கு உதவுகின்றனர். ஒன்றுக்கும் மேற்பட்ட பாலங்கள் இருக்கலாம், ஆயினும் ஒவ்வொன்றின் நோக்கமும் ஒன்றேதான். இந்தியாவில் முனிவர்களாலும் தீர்க்க தரிசிகளாலும் கட்டப்பட்ட பாலத்திற்கு பெயர் சனாதன தர்மம். வேதங்கள் என்ற கால பரிமாணமற்ற அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்ட எப்போதும் இருக்கும் என்றும் அழியாத பாலம் என்பதால் அவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது. அதை எக்காலத்திலும் எந்த தேசத்தவரும் உறுதியானதென நம்பி உபயோகிக்கலாம். அதனால் அது சில சமயம் வேத பாலம் அல்லது வேத பாதை என குறிப்பிடப்படுகின்றது. சூரிய பாதை எனவும் அழைப்பர். யார் இந்த பாதையை அமைத்தனர் என்று கண்டுபிடிக்க எடுத்த முயற்சியெல்லாம் பயனற்று போய்விட்டன. இதனால்தான் அகர்த்தா அல்லது ஒருவராலும் திட்டமிடப்படாதது என்று கூறி அந்த தேடலை விட்டுவிட்டதற்கான காரணம். இறைவனேதான் திட்டமிட்டதாக உறுதியான நம்பிக்கை கொண்டனர். அனைத்து மதங்கள், ஆன்மீக பாதைகள் எல்லாம் நிச்சயமாக புனிதமானவை. ஏனெனில் அவையெல்லாம் இறைவனின் தூதுவர்களாக, மனிதர்களில் முதன்மையானவர்களாக இருந்தமையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் திட்டமிடப்பட்டவை. புத்தர், இயேசு கிறிஸ்து, ஜொராஸ்ட்ரர், முகமது இத்தகைய பெயர்களெல்லாம் உலகம் முழுவதும் தெரிய வந்துள்ளன. அவர்களுடைய தத்துவங்கள், லட்சியங்கள், சிந்தனைகள் அவற்றை பின்பற்றுபவர்களால் ஏற்பட்டு அவர்கள் ஏற்படுத்திய மதங்களுடன் அவர்களின் பெயர்கள் இணைக்கப்பட்டுள்ளன. அந்த காலத்தில் லட்சிய மதம் என்பது கடவுளின் செய்தி என்ற நம்பிக்கை இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த செய்தியை பரப்பியதால் அந்த மதத்திற்கு கிறிஸ்துவின் பெயர் கொடுக்கப்பட்டது. தெய்வீக கருவியாக புத்தர் உள் மனதில் வாங்கி பரப்பியதால் புத்த சமயம் என்று அவர் பெயரை தாங்கியது. கடவுளின் செய்தியை கேட்ட முகமது கோட்பாடுகளையும் கட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்தினார். அதை பின்பற்றுபவர்கள் முகம்மதியர்களாவர். ஆகையால் மனிதர்களில் முதன்மையானவர்களான மிகவும் லட்சிய இறை தூதுவர்களின் மூலம் வந்தவையே இந்த மதங்களெல்லாம் என்று கூறினால் தவறல்ல. தெய்வீக புத்தி எங்கும் உள்ளது. எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியது. மனித புத்தியானது குறுகிய வரையறுக்குள் அடங்கியது. அதன் வீச்சு மிகவும் குறுகியது. மத நூல்கள் ஒரே குறிக்கோளை பற்றியே உள்ளதானாலும் அதை அடைவதற்கு பல்வேறு பாதைகளை காட்டுகின்றன. ஒவ்வொரு பாதையும் ஒரு தனிப்பட்ட மதமெனவும் அதன் கோட்பாடுகள், கட்டுப்பாடு மற்றவற்றிலிருந்து வேறுபட்டதாக கருதக்கூடும். ஆகையால் ராமர், கிறிஸ்து, ஜொராஸ்ட்ரர், புத்தர், முகமது ஆகியோரும் மற்றவர்களும் ஒன்றே என்று கூறுவது சரியாகாது.
கிறிஸ்துவ மதம் தனிப்பட்ட உயிரினங்கள் அவை தற்போது இருப்பது போலவே சிருஷ்டிக்கப்பட்டதாக கூறுகிறது. அல்லாவும் அப்படியே செய்ததாக அறியப்படுகிறது. ஜொராஸ்ட்ரானிசம், புத்த சமயம் இரண்டும் கூட சிருஷ்டியை கிட்டத்தட்ட அதே முறையில் வர்ணிக்கின்றன. ஆனால் வேத மதத்தில் வேறு விதமாக கூறப்பட்டுள்ளது. கடவுளைப் போலவே தனி மனிதனும் நித்தியமானவன், என்றும் உள்ளவன். அவன் கடவுளின் ஒரு பொறியாவான். ஜீவிகள் இல்லையேல் தேவனும் இல்லை. இது வேதங்களில் அழுத்தமாக கூறப்பட்டுள்ளது. மற்றைய மதங்களை சார்ந்தவர்கள் தற்போது இந்த உண்மையை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்துள்ளனர். முந்தைய பிந்தைய வாழ்வுகளுக்கு நடுவே உள்ள இடைவெளிதான் தற்போதைய வாழ்வு. அடுத்ததை நோக்கிச் செல்லும் ஒரு படியே இது வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முந்தைய பின்புள்ள பிறப்புகளின் தொடர்பு பற்றி வேதங்கள் கற்றுக் கொடுக்கின்றன. வேறு எந்த மதமும் முந்தைய பிந்தைய வாழ்வுகளை பற்றி இவ்வளவு வெளிப்படுத்தவில்லை. இன்னும் ஒரு குறிப்பு: வாழ்க்கையின் தர்மம், அர்த்த, காம, மோட்சம் என்ற 4 நோக்கங்களில் மோட்சம் என்ற நிலை, அதாவது விடுதலை பற்றி பல மதங்கள் பல்வேறு விதமாக வர்ணிக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒரு கோட்பாட்டை குறிப்பிட்டு அதில் நம்பிக்கை இருக்க வேண்டுமென கூறுகிறது. அதனால் அவர்கள் வர்ணிக்கும் அனுபவங்கள் ஒரே மாதிரியானவையாகவோ அனுபவங்களில் கருத்து ஒற்றுமையோ காணப்படவில்லை. மற்ற மதத்தினர் கூட இந்து சமயத்தில் உள்ள வர்ணனையை பெறக்கூடியதாக உள்ளது. பல்வேறு மதங்கள் வர்ணிக்கும் விவரங்களில் உடன்பாடு இருக்கலாம். ஆனால் அனுபவத்தின் முழுமை ஒரே மாதிரியாக வர்ணிக்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால், காலம் தெரியாத காலம் முதல் வந்து கொண்டிருக்கும் இந்து சமயம் உண்மையில் முதன்மையானது. இந்து சமயத்திலிருந்து சில கோட்பாடுகளை தேர்ந்தெடுத்து தங்கள் பிரதேசத்து பாரம்பரியம், கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு ஏற்படுத்தி கொண்டவையே மற்ற மதங்கள். ஆகையால் இந்து மதத்தில் உள்ள உண்மைகள் அடிக்கடி மற்றைய மதங்களில் தோன்றுகின்றன. இந்து மதமும் இந்து கலாச்சாரமும் ஒரு தொடர்ச்சியான நதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்து மதத்தில் சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரை மத சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இடைவெளி ஏதுமின்றி செய்யுமாறு அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பல விரிவான யஜ்ஞங்கள், அதாவது உள்நோக்கிய தியாகங்கள், யாகங்கள், அதாவது வெளிப்புறமாக செய்யும் பலி, மற்றும் தெய்வீக சக்திகளுக்கான அர்ப்பணங்கள், வயிற்றில் சிசுவாக வளரும் காலத்திலிருந்து மரணம் வரை உள்ள சமய சடங்குகள், சம்பிரதாயங்களுடன் திருப்தியடையாது மிக விரிவான கட்டுப்பாட்டு விதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. வேறு எந்த மதத்திலும் இத்தகைய விரிவான வாழ்வு விதிகள் கிடையாது. ஆதலால் எல்லா மதங்களும் ஒன்றே என்று கூறுவது சரி அல்ல. அவை இந்து மதத்திலிருந்து சிலவற்றை அல்லது பலவற்றை தமதாக்கிக் கொண்டிருக்கலாம். ஏனெனில் இந்து சமயம் ஆரம்பித்ததிலிருந்து அவற்றை முக்கியமென வற்புறுத்தி வந்துள்ளது. இந்த கர்மம் அல்லது சடங்கு என்ற பல செயல்கள் உள்ள கால அட்டவணையின்படி நடப்பதற்கு மனிதனுக்கு பக்தி, ஞானம், யோகம், அதாவது நம்பிக்கை, புரிந்தறிதல், சுயக்கட்டுப்பாடு ஆகியவை வேண்டும். மதத்தினுடைய ஆணிவேர் தர்மம். அதனுடைய பலத்தின் என்றுமுள்ள மூலாதாரம் அதுவே. பக்தி என்ற நீர் அதன் மேல் பாய்ச்சப்படுகிறது. இலைகளும் மலர்களும் பற்றற்ற தன்மையும் மற்ற நற்குணங்களுமாக இருக்க ஞானம் என்ற பழம் கிடைக்கும். இந்த வளரும் நிலைகளில் ஏதாவது ஒரு குறைபாடு அல்லது தடங்கள், அதாவது ஏதாவது ஒழுங்குமுறையே கவனிக்காது விட்டால் மரம் தரும் ஞானம் என்னும் பழத்திற்கு எதிரான தாக்கம் ஏற்பட்டுவிடும். அத்தகைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கான கண்டிப்புடன் கூடிய சட்ட திட்டங்கள் இந்து மதத்தை தவிர வேறு எந்த மதத்திலும் காணப்படவில்லை. புராதன ரிஷிகள் தங்களின் உண்மையான அனுபவங்களை கடைந்தெடுத்து தயாரித்த அமிர்தமே இந்து மதம். புத்தகங்களில் காணப்படும் கருத்துக்களை ஒன்று சேர்த்தது அல்ல அது. ஒரு மதம்
அல்லது ஆச்சார கட்டுப்பாடு தனக்கு மிகவும் பிடிக்கிறது என்று அதை தேர்ந்தெடுத்து கொள்வதென்பது சரியில்லை. ஏனெனில் அவர்களின் கருத்துப்படி வாழ்க்கை என்பது ஒரு 3 நாட்காலமே. அதற்கு அறநெறியும் சுய கட்டுப்பாடும் தேவை என நினைக்கின்றனர். வாழ்க்கை என்பது காலத்தின் ஊடே செல்லும் நீண்ட பயணம். மதமானது இந்த வாழ்விற்கு அமைதியை கொடுத்து வருங்காலத்திற்கு உற்சாகமும் ஊட்டுகிறது. நாம் முன்னர் செய்த வினையின் பயனை தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நம்ப வேண்டும். இப்போதுள்ள நிலைமைகளை திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டால் அமைதி ஏற்படும். ஏனெனில் தங்களின் நிலைமைக்கு தாங்களே காரணம் என்று தாங்கள் புண்ணிய காரியங்களை இப்போது செய்தால் சந்தோஷமான வாழ்வை வருங்காலத்தில் அமைத்துக் கொள்ளலாம் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றனர். இது பெரும் உற்சாகத்தை அளிக்கிறது. இந்த வகையில் வாழ்வை நடத்தினாலே அறநெறியும் சுய கட்டுப்பாடும் வாழ்வின் ஆதாரமாக விளங்கும். மதம் கொடுக்கும் உற்சாகமும் தூண்டுதலுமே இந்த 2 லட்சியங்களை கடைபிடிக்க உதவுகின்றன. மதம் எப்போது ஆரம்பித்தது, எப்போது முடியும் என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியாது. அதே மாதிரி ஜீவனின் ஆரம்பத்தையும் முடிவையும் அறிவிப்பது கஷ்டமானது. இந்து மதத்தின்படி ஜீவி காலவரையற்றது. இந்த வாழ்க்கை என்பது ஜீவி தன் எண்ணங்களாலும் செயல்களினாலும் ஏற்படுத்தி கொண்ட தொடர் வரிசையில் கடைசியானது. ஜீவி இப்போதுதான் கடவுளின் கோபத்தினாலோ அல்லது அருளினாலோ வந்துவிடவில்லை. இந்த வாழ்வின் காரணம் அதுவல்ல. சனாதன தர்மத்தின் அறிவிப்பு இதுதான். மதம் என்பது ஒருபோதும் ஒரு தனி மனிதனுடைய விஷயமல்ல. ஒவ்வொருவனுடைய மதமும் அவனுள் ஊறி ஒவ்வொருவனும் தன் நடத்தையில் செயல்களில் வெளிப்படுத்துவதால் அப்படி கூறிக்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு கூறிக்கொள்வது எவ்வளவு தூரம் நியாயபூர்வமானது? புத்திமான்கள் பலர் தங்கள் திருப்திக்காக இறைவன் கிடையாது, மதம் கிடையாது அல்லது வர்ணம் என்ற ஜாதி கிடையாது என்று கூறுவது நியாயபூர்வமானது அல்ல. மிக அதிகமான எண்ணிக்கையில் மனிதர்கள் கடவுள் இல்லை என்றும் எல்லா மதங்களிலும் மனிதர் தங்கள் செயல்களை தூய்மைப்படுத்துவதற்கு வழிகாட்டி நெறிப்படுத்தும் கட்டளைகளை வெறும் மூட நம்பிக்கை எனவும் வெளிப்படையாக அறிவிப்பதை பார்க்கின்றோம். இந்த மனிதர்கள் ஒன்றும் அறியாதவர்கள் அல்ல. அவர்கள் கல்வி கற்காதவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் ஆன்மீக நம்பிக்கைகளையும் பயிற்சிகளையும் மூட நம்பிக்கை என வர்ணிக்கும் போது அவர்களின் அறிக்கைக்கு எத்தகைய முக்கியத்துவத்தை நாம் அளிக்கலாம்? அவர்கள் தங்கள் இதயங்களில் இத்தகைய உறுதியான எண்ணத்தை வைத்திருந்தால் எந்தவித கெடுதியும் ஏற்படாதாகையால் சமூகம் அதற்கு குற்றம் கூற அவசியமில்லை. ஆனால் அவர்கள் அமைதியாக இருப்பதில்லை. உதாரணமாக, போதை அளிக்கும் மதுபானத்தை பலர் அருந்துகின்றனர். அதை அவர்களுடைய தனிப்பட்ட போக்கு என்று விட்டுவிடலாமா? மற்றவர்கள் அதனால் சந்தோஷப்படுகின்றனரா? எவ்வளவுதான் அது தனிப்பட்ட ஒருவரது என்று அழுத்தமாக கூறினாலும் அந்த கெட்ட பழக்கம் சமூகத்தை உள்ளார்ந்தும் வெளிப்படையாகவும் தாக்கமுண்டாக்குகிறது. எல்லாவற்றிலும் அதன் கொடிய வெறுக்கத்தக்க விளைவுகளை வெளிக்காட்டுகிறது. சாதாரண மக்கள் அத்தகைய தீய விஷயங்களை கொண்டிருந்தால் அபாயம் அவ்வளவாக இல்லை. ஆனால் சமூகத்தில் நல்ல பெயர் வாங்கிய மூத்த குடிமக்கள் அவ்வாறு செய்யின் சாதாரணமான குடிமக்களும் அதே தீய பாதையை பின்பற்றுவர். வியாசர் வால்மீகியின் எழுத்துக்கள் மிக புராதனமானவை. அப்படிப்பட்ட பழைய எழுத்துக்களை புராணங்கள் என மிக பொருத்தமாக அழைப்பர். அவர்கள் பிறந்து பல நூற்றாண்டுகள் சென்றுவிட்டாலும் அவர்களில் புகழ் காலத்தால் மங்கவில்லை. அப்படி இல்லாமலிருந்தால் இமயத்திலிருந்து சேது வரை இன்று வரை மக்கள் அன்புடன் ஆர்வத்துடன் அவற்றை நாடமாட்டார்கள். அந்த நூல்கள் இன்னும் இளமையுடனும் புத்துயிருடனும் உள்ளன.
காலப்போக்கு அவற்றை எவ்விதத்திலும் தாக்கவில்லை. எந்த இடத்திலிருந்தாலும் எப்போதெல்லாம் யாருக்கு ஆனந்தம் வேண்டியிருந்தாலும் அவற்றில் அவன் தன்னை அமிழ்த்த வேண்டியதுதான். மனு தர்ம சாஸ்திரம் தனி வகையானது. சரித்திர காலம் முழுவதும் எந்த நாட்டில் தேடினாலும் இதற்கொப்பான நூல் வேறெங்கும் கிடைப்பதில்லை. எந்த காலத்திலாவது இதை போன்ற ஒரு புஸ்தகத்தை யாராவது எழுத முடியுமா? இந்து மத கோட்பாடுகளும் அவற்றை தம்முள்ளே கொண்ட சாஸ்திரங்களும் பொருள் பற்றிய விஞ்ஞானத்திற்கு மரியாதை கொடுப்பதில்லை. இந்த பொருள் விஞ்ஞானம் நாளாவட்டத்தில் முன்னேறுகின்றவாயினும் இன்று கௌரவிக்கப்படும் கண்டுபிடிப்புகள் அடுத்த நாள் நிந்திக்கப்பட்டு அதே நிகழ்ச்சியை விளக்க வேறு புதிய கோட்பாடுகள் கொண்டு வரப்படுகின்றன. அப்படி இருக்கையில் என்றைக்கும் பொருத்தமாக உள்ள ஆன்மீக உண்மைகள் எவ்வாறு பொருள் விஞ்ஞானத்தை கௌரவிக்க முடியும்? இன்று உள்ள விஞ்ஞானிகள் இந்த அணுகுமுறையை குருட்டு நம்பிக்கை என்று கூறுகின்றனர். அவர்கள் அதை தள்ளி ஒதுக்கிவிட வேண்டுமென்கின்றனர். ஒவ்வொரு தன்னை சார்ந்த உண்மையையும் புறத்தே இருந்து காணும் உண்மையையும் ஆராய்ந்து கடுமையான சோதனைக்கு உள்ளாக்க வேண்டுமென்கின்றனர். உண்மையை கண்டுபிடிக்க ஆன்மீக அணுகுமுறை ஒரு தனிப்பட்ட பாதை என்று பார்க்கும்போது அவர்கள் குழப்பமடைகின்றனர். அது சரியல்ல. புது புது கோட்பாடுகளை தோண்டி எடுப்பது அவசியமற்றது. ஒவ்வொரு கோட்பாடும் வழியும் ஏற்கனவே தயாராக உள்ளது. நாம் செய்ய வேண்டியது புரிந்து கொள்ளுதல் ஒன்றுதான். காண்டிலிருந்து ஸ்பென்சர் வரையான மேற்கத்திய தத்துவ ஞானிகள் துவைத, அத்வைத, விசிஷ்டாத்வைத தத்துவ சிந்தனைகளின் சில கோணங்கள் பற்றியே எழுதியுள்ளனர். இந்துக்கள் மிக தொன்மையான காலத்திலேயே இந்த விஷயங்களையெல்லாம் ஆராய்ந்து தாங்கள் புரிந்து கொண்டவையெல்லாம் கோட்பாடுகளாகவும் கொள்கைகளாகவும் சுருக்கி வைத்துள்ளனர்.